வணக்கம் அழகான நண்பர்களே. இன்னைக்கு வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. தள்ளிவிட்டு போயிடாதீங்க. சவுதி அரேபியாவில் கோதுமைகள் எத்தனை வகை இருக்குது அப்படிங்கிறதையும், அந்த கோதுமை தோசை சுடும்பொழுது எப்படி கல்லுலேருந்து பிச்சுக்கிட்டு வராமல் எடுக்கிறது, தோசை கல்லில் சிலவங்களுக்கு ஒட்டிக்கும், அதுமாரி ஒட்டாமல் எடுக்கிறது அப்படிங்கிறது இந்த கோதுமையை வாங்கி அரைச்சி எடுத்துகிட்டு போய் ரூமில் மாவு ரெடி பண்ணி தோசை சுட்டது வரைக்கும் இந்த வீடியோவில் போட்டிருக்கிறேன். ஓகேவா? தேங்காய் சட்னி அரைச்சி சாப்பிட்டது வரைக்கும் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அதனால் தள்ளி விடாமல் பாருங்கள். ஓகே. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா சூடான், எத்தோப்பியா, இந்தியா, அடுத்தது துபாய், நிறைய நாடு, கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்டு கோதுமை இருக்கும். சரியா? நம்ம வந்து கேரளா கோதுமை தான் நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. அதனால் கேரளா கோதுமையை கேட்டுக்கிட்டு இருந்தேன். இது நை இது இல்லை ஓகே தானே பாய்? ओके आधा दे दो 2 किलो दे दो और केरला वाला आएगा मेरा लेके आएगा கோதுமை தான் நம்ம கோதுமை வந்து கரெக்டாக 2 கிலோ வாங்கியிருக்கிறோம் சால்ட்டு தோட டாலும் அதாவது உப்பு வந்து போடணுமா அப்படின்னு கேட்குறாரு உப்பு நம்மளுக்கு போட்டு கொடுத்துருவாரு இது நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலந்து எந்த கலப்படமும் இல்லாமல் அரைச்சி நம்ம வாங்கிக்கலாம் மாவு ஏன்னா கோதுமை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மளுக்கு எந்த கோதுமை வேணுமோ அந்த கோதுமையை நம்ம அரைச்சி வாங்கிக்கலாம் சவுதி அரேபியாவில் வேலை பார்க்குற நண்பர்கள் தயவு செஞ்சு இதே மாதிரி கடைங்களுக்கு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோதுமை வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா இங்கே உள்ள எண்ணெய் சோறையும் இந்த கோழியும் தின்னுட்டு நிறைய பேருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது நம்ம இந்த வெளிநாட்டில் இங்கே வந்து நம்மளுடைய உடலில் ஆரோக்கியம் இருக்கிற வரைக்கும் தான் இங்கே நம்மளுக்கு மதிப்பு அந்த ஆரோக்கியம் போயிடுச்சு அப்படின்னா அதோடைய அர்த்தங்கள் வேறு அது எப்படி சொல்கிறது ஏன்னா வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதனால் வந்து தயவு செய்து இந்த மாதிரி கடைகளில் போய் இந்த மாதிரி பொருட்கள்லாம் நிறையா இருக்கும் சுத்தமான பொருட்கள் விலையும் கம்மியாக இருக்கும் சரியா அந்த பொருளெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க மறந்துடாதீங்க ஓகேவா இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுங்க இந்த கடைகளில் போய் எண்ணெய் சோறு வாங்கி சாப்பிட்றது அது ஃபுல்லாக செரிக்கவும் மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது உடல்நிலையும் சரியில்லாமல் போயிடுது அதனால் இந்த மாதிரி நைட் டைமில் ஒரு 3 தோசை காலையில் ஒரு 3 தோசை இதுமாரி சுட்டு சாப்பிடுங்க நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே போட்டிருக்கிறோம் ஓகேவா தோசை சுட்டு சாப்பிட்றது வரைக்கும் சரி வாங்க ஆரம்பிப்போம் தோசை சுட ஆரம்பித்தாச்சு பார்த்திங்கன்னா மாவு ரெடி பண்ணியாச்சு சும்மா ஒரு அரை மணி நேரம் அந்த மாவை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா போதும் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை தண்ணியை மட்டும் ஊற்றி ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்துட்டு நீங்கள் தோசை சுட ஆரம்பிக்க வேண்டியதான் நம்ம இதுக்கு தேங்காய் சட்னி அரைக்கிறோம் சரியா தேங்காய் சட்னி அரைக்கிறோம் நம்ம இது வந்து தேங்காய் வந்து நல்லா தவாவில் போட்டு வாட்டி தான் செய்கிறது சரியா சரி ஓகே அரை மணி நேரம் ஆகிடுச்சு வாங்க தோசை சுட ஆரம்பிப்போம் தோசை சுட ஆரம்பித்தாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு அதாவது சூப்பராக வரும் நம்ம மாவு இட்லி மாவில் தோசை சுடுறோம்ல தோசை மாவில் அது கூட இந்த அளவுக்கு வராது அவ்வளோ அழகாக வரும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மாவு வாங்கி நீங்கள் அரைச்சி தோசை சுடும்பொழுது இன்னொன்று உடம்புக்கு ரொம்ப நல்லது நண்பர்களே தயவுசெய்து இது மாதிரி விஷயங்களில் ஈடுபடுங்க கடைகளில் போய் அந்த கண்ட ஒரு சாப்பாட்டையும் வாங்கி சாப்பிட்டு நம்ம உடல் நலத்தை நம்மளே கெடுத்துக்கக்கூடாது சரியா ஓகே ரொம்ப அருமையாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாங்கி சுட்டு சாப்பிடும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெஷ்ஷான மாவில் இதில் ஒன்றுமே கிடையாது நீங்கள் எதையும் கலக்க வேண்டியதில்லை பாருங்கள் ஒரு சின்ன ஒரு ஒட்டிக்கிட்டு கூட இருக்காது அவ்வளோ சூப்பராக வருது இந்த மாதிரி நம்ம சுட்டு சாப்பிடும்பொழுது உடலுக்கு அவ்வளோ நன்மை அவ்வளோ நல்லது ஏன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றது டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த கடையில் வாங்கி நீங்கள் அதில் கண்ட கலப்பிடங்கள்லாம் கலந்து கண்டதையும் கலந்து அந்த பாக்கெட்டை நம்ம வந்து தண்ணியில் கலந்து திங்கிறத விட இது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சரியா இதுக்கு தேங்காய் சட்னி அரைச்சாச்சு இப்போ தேங்காய் சட்னி வித் கோதுமை தோசை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஓகே நண்பர்களே நான் சாப்பிட்டு நாளை